مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துயர்ந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரின் வழியாய் சரித்திரத்தில் நீங்காத இடம்பெற்று நிலைத்துவிட்ட பல தாய்மார்கள், நிகழ்காலத்தில் நல்ல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய சில சகோதரிகள், இவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவதுதான் இந்த தொடரின் நோக்கம். வரலாற்றில் இடம்பெற்றுவிட்ட சிறப்புகள் பலவற்றிற்குரிய பெண்மணிகளில் இன்றைக்கும் ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை உங்களுக்கு முன் தருகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களின் வரிசையில் நீங்கள் அடிக்கடி ஒரு பெயரை படித்திருப்பீர்கள், மாரியத்துல் கிப்தியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி மாரியத்துல் கிப்தியா. யார் இவர்? எங்கிருந்து வந்தார்? இவரின் சிறப்பென்ன? இவரின் வாழ்வென்ன? அன்னலாரோடு அவர் வாழ்கிற போதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பும் இவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை குறித்த சில செய்திகளை, அதன் வழியாக தாய்மார்களுக்கு பல செய்திகள் உண்டென்பதால் நாம் மாரியத்துல் கிப்தியாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு பார்க்கிறோம். மாரியத்துல் கிப்தியா அசலில் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவர்கள் வருவதற்கு முன்னால் ஒரு போர்க்களத்தில் பிடிபட்ட கைதிகளில் ஒருவராய் மாரியா கைதியாய் கிடைக்கிறார்கள். இந்த அடிமை பெண்ணை, கிறிஸ்தவ பெண்ணை இஸ்கந்தரியா, அலெக்சாண்ட்ரியாவினுடைய கவர்னர் முகௌகஸ் என்பவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாய் இந்த பெண்ணை வழங்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள், தூதுவர்கள், ஆளுநர்கள், அதிபர்கள் இவர்களெல்லாம் அன்பளிப்புகள் வழங்குவது உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் திரும்ப அன்பளிப்பு தருவதுண்டு. அந்த அடிப்படையில் ஷம்ஊன் என்பவருக்கு மகளாக பிறந்த மாரியா பின்த் ஷம்ஊன் என்ற பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கே ஷரியத்தினுடைய அடிமை பெண்கள் குறித்த ஒரு செய்தி நம் கவனத்திற்குரியது. இஸ்லாமிய சட்டப்படி ஒரு ஆண் தன் மனைவியோடு தாம்பத்தியம் கூடி குடும்பம் நடத்தலாம், அல்லது அடிமை பெண்ணோடு அவன் வாழ்க்கை நடத்தலாம். இந்த இரண்டிலும் தாம்பத்தியம் நடத்துவது தப்பில்லை. குர்ஆனில் இந்த வசனம் வருகிறது, வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும்.
தங்களினுடைய மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்து கொள்வார்கள், தங்கள் மனைவிகள் அல்லது அவர்களின் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளை தவிர. அப்படியானால் மனைவியோடு ஒருவன் உறவு வைத்துக் கொள்வது கூடும், அடிமை பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வது கூடும். இந்த இரண்டு அல்லாத உலகத்தில் அனைத்து தாம்பத்திய உறவுகள் என்ற பெயரால் நடக்கிற அனைத்தும் தவறான உறவுகள் என்பது குர்ஆனுடைய இந்த ஆயத்தின் வழியாக தெரிகிறது. எனவே அடிமை பெண் அனுமதிக்கப்பட்டவள் என்பதால் வேற்று நாட்டினுடைய ஒரு ஆளுநர் அனுப்பி வைத்த இந்த மாரியத்துல் கிப்தியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அன்பளிப்பு தனியாக அவர்கள் மாத்திரம் வரவில்லை, மாரியாவோடு மாரியாவின் சகோதரர் வருகிறார், கூட ஒரு சகோதரி வருகிறார், கூட ஒரு குதிரை வருகிறது, இன்னமும் நிறைய அன்பளிப்பு பொருட்கள். இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து கொடுப்பது யார் தெரியுமா? ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆ என்ற சஹாபி. இந்த நிகழ்ச்சி நடப்பது ஏறத்தாழ ஹிஜ்ரத்திற்கு பின்னால் 7 ஆண்டுகள் கழித்து, ஹிஜ்ரி 7. மாரியத்துல் கிப்தியா அம்மையாரை, அவர்களின் சகோதரியை, அவர்களின் சகோதரரை, குதிரையை, இன்னபிற அன்பளிப்பு பொருட்களை, இவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆ கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுக்கிறார். நாம் நிகழ்ச்சியில் இடையில் இன்னமும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வருகிற வழியிலேயே ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆ ஒரு வேலை செய்தார். வழக்கமாக பிரயாணத்திற்கு வருகின்ற வழியில் சஹாபாக்கள் பெரும்பாலும் செய்கிற வேலை அது. கிறிஸ்தவ மதத்தில் இருந்த மாரியத்துல் கிப்தியாவுக்கு இஸ்லாமிய கருத்துக்களை பிரயாணத்தின் வழியில் சொல்லிக்கொண்டே வருகிறார். பொழுது போவதும் தெரியாது, பயண கலைப்பும் தெரியாது, ஒருவருக்கொருவர் மதம் சார்ந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான அழைப்பு பணி பிரயாணங்களின் போது சாத்தியமாகும். இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் சஹாபாக்கள். எனவே மாரியத்துல் கிப்தியா அம்மையாரை எடுத்துக்கொண்டு வருகிற போது ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆ இஸ்லாமை சொல்லித் தருகிறார், இஸ்லாமை கொடுக்கிறார். பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்த மாரியத்துல் கிப்தியா அம்மையார் வழியிலேயே இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார்கள். மதீனாவிற்குள் நுழைகிற போது முஸ்லிமாக நுழைகிறார்கள். இப்போது மாரியத்துல் கிப்தியா அடிமை பெண் அல்ல, மாரியத்துல் கிப்தியா கிறிஸ்தவ பெண் அல்ல, முஸ்லிமான பெண் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை தனக்கு அடிமையாய் வைத்து கொள்ள முடிவெடுத்து ஆரம்பத்தில் அந்த மனைவிமார்கள் குடியிருந்த இடத்திற்கு வீட்டிற்கு அருகாமையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடி வைத்திருந்தார்கள். பெண்களுக்கு இடையிலே பொதுவாக உள்ள ஒரு செய்தி தானே, கொஞ்சம் அழகாகவும் இருப்பார்கள் மாரியத்துல் கிப்தியா அம்மையார். மாரியா அம்மையார் அவர்களின் தாய் ரோம் நாட்டைச் சேர்ந்தவர். ரோமர்களுக்கே உரித்தான உடல்வாகும் அழகும் மாரியத்துல் கிப்தியா அம்மையாரிடம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு கூட லேசாக கொஞ்சம் உள்ளத்திலே ரோஷம் இருந்தது. இது என்ன மாரியா நமக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறார்? மாரியத்துல் கிப்தியாவின் அழகும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரியத்துல் கிப்தியாவுக்கு தரக்கூடிய முக்கியத்துவமும் மனைவிமார்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. சிறிது நாட்களுக்கு பின் மாரியத்துல் கிப்தியா அம்மையாரை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவாலியுல் மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவின் வெளிப்புற பகுதியிலே குடி வைத்தார்கள். மாரியத்துல் கிப்தியா அம்மையாருக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு அவர்களிடத்தில் இருந்தது. இவர்கள் அசரிலே மிஸ்ரிலிருந்து வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாரியத்துல் கிப்தியா அம்மையாவை ரொம்ப நேசித்தார்கள். ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது.
அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இன்னக்கும் சதஃப்தஹூன மிஸ்ர, நீங்கள் பின்னால் ஒரு காலத்தில் மிஸ்ரை வெற்றி கொள்வீர்கள். அப்போது மிஸ்ரை வெற்றி கொள்ளுகிற போது ஃபஸ்தவ்ஸு பிஅஹ்லிஹா கைரா, மிஸ்ர் மக்களிடம், மிஸ்ர் தேசத்து மக்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன லஹும் சிஹ்ரன் வரஹ்மன், அங்கே இருந்து நமக்கு திருமண உறவும் இருக்கிறது, தாய் வழி உறவும் இருக்கிறது என்றார்கள். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மாரியா மிஸ்ரை சேர்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜத்தத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டி, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி ஹாஜர் அம்மையார், அவர்களும் மிஸ்ரை சார்ந்தவர்கள். இப்படியான கர்ப்ப வழி தொடரும் திருமண வழி தொடர்பும் அந்த மிஸ்ரில் இருந்ததால் நீங்கள் மிஸ்ரை வெற்றி கொள்ளுகிற போது கூட கொஞ்சம் நன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இப்போது மாரியத்துல் கிப்திய்யா அவர்களுடைய வாழ்க்கை பகுதிக்கு வருவோம். ஒரு கிறிஸ்தவ பெண்ணாய் இருந்து அடிமை பெண்ணாய் மாறி பின்பு முஸ்லிம் பெண்ணாக மாறி இன்றைக்கு ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பந்தத்திற்குள்ளே வந்துவிட்ட மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார். அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன். உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அனைத்து குழந்தைகளும் ஹதீஜா அம்மையாரிடம். அதற்கு பின்னால் அல்லாஹுவின் என்ன ஏற்பாடோ எந்த மனைவியிடமும் குழந்தை இல்லை. ஹதீஜா அம்மையாரிடமிருந்து மாத்திரம் குழந்தைகள் இருந்தது. ஹதீஜா அம்மையார் இறந்தும் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இதோ இப்போது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, சுருக்கமாக சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு இன்னமும் 3 ஆண்டுகளே இருக்கிறது. இந்த நிலையில் மாரியத்துல் கிப்திய்யா அம்மையாரை கரம் பற்றி அழகான ஆண் குழந்தையும் பிறந்து அக்குழந்தைக்கு தங்களின் தலைமுறை தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் பெயரையும் சூட்டி ரொம்ப நேசித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவுக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பிரிய வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அவர்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தை. இன்னொன்று, ஹதீஜா அம்மையாருக்கு பின்னால் யாரும் தாயாகாமல் மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார் தாயானதால் அந்த பெண்ணையும் அதிகமாக நேசித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 ஆண்டுகள் வளர்ந்த அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய் வந்தது. நோய்வாய்ப்பட்ட குழந்தை, நோய் கடுமையானது. உள்ளூர் சிகிச்சைகளும் வைத்தியங்களும் பலன் தரவில்லை. குழந்தையின் நிலை கவலைக்கிடமாவதை அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள் மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார். ரசூலுல்லாஹுவுக்கு இவ்வளவு பிரியம் என்றால் மாரியத்துல் கிப்திய்யா அம்மையாருக்கு எவ்வளவு பெரிய பிரியம் இருக்கும். அவர்கள் தாய் தந்தை எங்கே என்று தெரியவில்லை. அவர்களின் நாடு எங்கோ ஒரு திசையில் இருக்கிறது. மதீனாவிலே வந்து குடிபெயர்ந்ததற்கு பிறகு எல்லாம் ரசூலுல்லாவாக ஆகிவிட்ட ஒரு வாழ்க்கை. இதில் கிடைத்த ஒரே ஒரு ஆண் குழந்தை. நோய்வாய்ப்பட்ட போது துடித்து போனார்கள் 2 பேரும். தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைத்த போது அவர்கள் வந்தார்கள். குழந்தை கையில் எடுத்தார்கள். மாரியத்துல் கிப்திய்யா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் இப்ராஹிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புதல்வர் இப்ராஹிம் கையில் வைத்திருந்த போது சக்கராத்தினுடைய நிலைமை. குழந்தை விக்கல் எடுக்கிறது, மூச்சு திணறுகிறது, தேம்புகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வைத்து கொண்டிருக்கிற போதே கண்களில் கண்ணீர் வடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். உயிரும் பிரிந்து விட்டது சில நொடிகளில். அழுத அழுகையை பார்த்து அருகாமையிலே இருந்த தோழர் ஒருவர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, உடனே கேட்டார்கள், அத்தபிக்கி அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நீங்களும் அழுகிறீர்கள், நீங்கள் கூட அழுவீர்களா? ஒரு குழந்தையின் இறப்பிற்கு உங்களின் அழுகை வியப்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா ரஹ்மா, இன்னஹா ரஹ்மா ஜஅலஹா அல்லாஹு ஃபீ குலூபில் முஸ்லிமீன். இது இறைவன் வைத்த அருள்,
இது இறைவன் என் உள்ளத்தில் வைத்த கிருபை. இது முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்கள் கண்ணீர் வடிக்க அனுமதி உண்டு. கைகளில் அடித்து கொள்ளுவதும் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுவதும் மாரிலே அடித்து கொள்ளுவதும் ஒப்பாரி வைப்பதும் இதுதான் தவறு. ஒரு மையத்தை பொறுத்தவரை கவலையால் கண்ணீர் வரலாம். இந்த கண்ணீர் ரஹ்மத்தாகும், அல்லாஹ் வைத்த ரஹ்மத். அதனால் நான் அழுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு இந்த குழந்தையின் மரணத்தை ஒட்டிய இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர்கள் வஃபாத்தாகிற போது எதேச்சையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான அன்று கிரகணம் பிடித்தது. சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இருண்டு காணப்பட்டது. வெளிச்ச கதிர்கள் வீச்சில் இல்லை. ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வர் இப்ராஹீமை மிகுந்த அன்போடு நேசிக்கிறார்கள் என்பது தெரியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உள்ளம் குளிரும் என்று எதிர்பார்த்தோ அல்லது அறியாமை காலத்தில் இருக்கிற பழக்கப்படியோ அவர்கள் கொண்டிருந்த சில அனுஷ்டானங்களின்படியோ இந்த வார்த்தையை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புதல்வர் இப்ராஹீமின் மரணத்தால் சூரியனுக்கு கிரகணம் பிடித்து விட்டது, சூரியன் வெளிச்சமில்லை என்றார்கள். சாதாரண ஆட்களாக இருந்தால் இதையும் கூட சாதகமாக்கி கொள்வார்கள். ஆம், என்னுடைய பையன் மௌத்துக்கு வானம் அழுதது, பூமி அழுதது, வானம் இருண்டது, எல்லாம் சோகமயமானது, பார்த்தீர்களா என்றெல்லாம் சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹுவின் ஷரீஅத்தை இந்த மண்ணில் மறைக்காமல் சொல்லுவதற்கு நியமிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தவறான கொள்கை இடம்பெறவோ ஒரு தவறான செய்தி மக்கள் மனதில் அமரவோ இடம் தரவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த துக்கத்திற்கிடையிலேயும் மகனுடைய கஃன் தஃபன் உள்ளிட்ட அடக்க வேலைகளுக்கிடையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறையிலிருந்து எழுகிற போது மக்களை பார்த்து சொன்னார்கள், தான் சொல்ல வந்த மார்க்கத்தை சரியான கோணத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதால் கடமை தவறாத அந்த பொறுப்புணர்வோடு பேசினார்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தி. நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் எந்த ஒரு தனிநபரின் மரணத்திற்காகவோ அல்லது வாழ்க்கைக்காகவோ அவைகளெல்லாம் அப்படி கிரகணம் பிடிக்காது. கால ஓட்டத்தில் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாகும். அது விதித்தபடி அல்லாஹ் நியமித்தபடி அது நடைபெறுகிறது என்ற கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரை அவ்வளவு சோகங்களுக்கு இடையிலும் இப்ராஹீமின் மரணத்து அந்த துளிகளிலும் பொறுப்புணர்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஅத்தை எடுத்து சொன்னார்கள். நாம் இங்கே விஷயத்திற்கு வருவோம். இந்த அழகான குழந்தையை பெற்றுக் கொடுத்த மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையும் வஃபாத்தானதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வஃபாத்தானதற்கு பிறகு உலகத்தில் வெறுமை சூழ்ந்து கொள்ளுகிறது மாரியத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு அன்ஹாவை. அவர்களின் சொந்த ஊர் இது அல்ல, சொந்த நாடு இது அல்ல. யாரை நம்பி யாருக்கு அன்பளிப்பாய் வந்தார்களோ அந்த ரசூலும் போய்விட்டார்கள். தான் பெற்றெடுத்த ஒரே குலக்குழந்து இப்ராஹிம் இருந்திருந்தால் கூட பெருமானார் இல்லை என்றாலும் பெருமானாரின் வாரிசு இருக்கிறார்கள் என்று பெருமகிழ்வு கொள்ளலாம். அதுவும் இல்லை. எல்லாம் போய்விட்ட நிலையில், வாழ்க்கை வெறுமையாகவும் சூனியமாகவும் ஆகிவிட்ட நிலையில் மதீனத்து மண்ணில் மாரியத்துல் கிப்திய்யா இருக்கிறார்கள். கடைசி வரை வேறு திருமணமும் செய்யக்கூடாது என்ற நியதியில் திருமணமும் செய்யவில்லை. அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் ஹிஜ்ரி 16 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மாரியத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி அப்போது நடந்து கொண்டிருந்தது. மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார் மகனை பறிகொடுத்த அந்த நிலையில் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு முன்மாதிரி. ஒரு பையனை கொடுத்து அதையும் இப்படி வாங்கிட்டியேன்னு கத்தலை, ஒரே ஒரு ஒத்த பையனை கொடுத்து பொருட்களையா உனக்குன்னு கேட்கல. இறைவனை நினைத்து இறைவனை கடிந்து கொள்ளவில்லை, இறைவனை நிந்திக்கவில்லை, தகாத வார்த்தை பேசவில்லை,
ஒப்பாரி வைக்கவில்லை, பெருங்குரல் எடுத்து ஊர் கூட்டும் அளவுக்கு அழுகவில்லை, ஆர்ப்பரிக்கவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோட்டில் நின்று துக்கம் அனுஷ்டிப்பதற்கு அனுமதித்தார்களோ அந்த எல்லை கோட்டை தாண்டாத பெண்மணி. உண்மையில் தாய்மார்களிடத்தில் இல்லாத ஒரு பெரிய குறை இது. தாய்மார்களிடத்தில் காணப்படுகின்ற பெரிய குறை. நிறைய அல்லாஹ் ரசூலை பற்றிய செய்திகள் தெரிந்திருந்தாலும் ஒரு மரணத்தினுடைய நேரத்தில் சொல்லி அழுவது, ஒப்பாரி வைத்து அழுவது, பாட்டுப்பாடி அழுவது, அந்த அழுகைக்கு இடையிலேயே சமயங்களில் அல்லாஹுவையும் திட்டுவது. இந்த ஒன்றை கூட விட்டு வைக்கலையா என்று அல்லாஹுவை பார்த்து பேசுவது, உனக்கு இது இருக்கிறது கூட பொறுக்கலையா என்று பேசுவது. மன் ஸபர ஃபலஹு ரிதா, பொறுத்தவர்களுக்கு இறைவனின் பொருத்தம் உண்டு. யாராவது நிந்தனை செய்து தகாத வார்த்தை பேசிவிட்டால் அல்லாஹுவின் கோபம்தான் உண்டு. அற்புதமான பொறுமையை கடைபிடித்தார்கள் மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மக்களில் ஃபாத்திமாவை தவிர ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா அம்மையாரை தவிர யாரும் உலகத்தில் இல்லை என்கிற அந்த நியதிக்கு கீழ் இப்ராஹீமும் போய் சேர்ந்து விட்டார். ஒரு குழந்தை வஃபாத் ஆகிற போது அடைய வேண்டிய சரியான பொறுமையை, சரியான மனோதிடத்தை அற்புதமாக காட்டியவர்கள் இந்த அம்மையார் மாரியத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா. இவர் வாழ்விலிருந்து நமக்கு, நம் பெண்களுக்கு படித்து கொள்ள நிறைய பாடம் உண்டு. எங்கிருந்தோ வந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் முழுமையாய் அந்த மார்க்கத்தை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வேறு பல மனைவிமார்களுக்கிடையிலேயும் கூட காழ்ப்புணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அழகான நன்னறிகளோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒத்துழைக்க முடியும் என்று தெரிந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான மனைவியின் வாழ்க்கை. இத்தனைக்கும் மேலாய் ஒரு குழந்தைக்கு தாயாய் அழகான வாழ்க்கை வாழ்ந்த மாரியத்துல் கிப்திய்யா அம்மையார் நிச்சயமாக உலகத்தினுடைய பெண்டர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியான பெண்ணாக இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாரியத்துல் கிப்திய்யா அம்மையாருக்கு மறுமையின் மிகப்பெரிய மகத்தான நற்கூலிகளை வழங்குவானாக. அதுபோன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப பெண்களிடம் இருந்த நற்குணங்கள் அத்தனையும் அல்லாஹ் இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம், நம் இல்லங்களில் வாழும் பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.